சங்க தலைவர் போனா யாருக்குப்பா ஓட்டு போறோம் இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்க எதை சொல்லுவது? இந்த ஆன்லைன் ஃபைனை முதல்ல நிறுத்தணும்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். டெல்டா பகுதியில் இருந்த அந்த முயற்சி தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது. அதனால இது ஒரு வெற்றி விழாவா நான் கருதுறேன். டிரைவரை வண்டி நிறுத்துறாங்க, 100-200 வாங்கின்னு போயாடுறாங்க. பின்னாடி போட்டோ எடுத்து அந்த வண்டி விழுப்புரம் தாண்டும் போது அதுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஃபைன் போகுது. ஒண்ணுமே இல்லை, இந்த பிரிட்ஜ் மேல டிராபிக் போலீஸ் நின்றுந்தான் எங்க சூரப்பேட்டு. நான் போய் அவனை 4 கேள்வி கேட்டு போக சொன்னேன். அந்த வண்டி விழுப்புரம் தாண்டும் போது அதுக்கு 1000 ரூபாய் 1500 ரூபாய் ஃபைன் போகுது. அவன் ஃபைனையும் கட்டி லஞ்சத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அவன் சொல்றான், அண்ணா இந்த மாஸ்தாட போயிடுறான். என்னடா ஏலமடா விட்டாங்க உங்களுக்குன்னு கேட்டேன். இந்த மாஸ்தாட போயிடுறாராம். என்னடா எப்போ போலீஸ் காலையில் தான் மடைக்குவீங்க, சாயந்தரம் மத்தியான டைமுக்கு ஒருத்தருக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க. அமைந்த எல்லாரும் சங்கத்துடைய தலைவர் யுவராஜ் அவர்கள் சிறப்புரையாற்றுவார்கள். இந்த பதவியேற்பு விழாக்கு வருகை தந்திருக்கும் அனைத்து லாரி உரிமையாளருக்கும் இந்த விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டு எங்களுடைய மாநில தலைவர் திரு தன்ராஜ் மற்றும் ஏனைய பொறுப்பாளர் அனைவரையும் வருக வருக என அமைந்தக்கரை லாரி உரிமை சங்க சார்பாக வரவேற்று, இது பதவியேற்பு விழா மட்டும் இல்லை, இது ஒரு வெற்றி விழா. வெற்றி நாயகன் எங்களுடைய தலைவர் தன்ராஜ் இருக்கார். ஏன்னா இந்த சங்கத்தில் இருக்கக்கூடிய 80% லாரி 20 ஆண்டுக்கு 15லிருந்து 20 ஆண்டுக்கான வாகனங்கள். இன்னைக்கு அது இன்னைக்கு நீங்க எல்லாம் இவ்வளவு ஹாப்பியா மகிழ்ச்சியா இருக்கீங்கன்னா அதுக்கு காரணம் மாநில லாரி உரிமையாளர் சங்கம் எடுத்த முயற்சி. இது இல்லாம எப்போ ஃபினிஷிங் டச் இருக்குல்ல, சென்னை லோக்கல் லாரியும் நம்மளும் இணைந்து ஒரு இடத்துக்கு போனால் அது வெற்றி கண்டிப்பாக கொடுக்கும். உங்களுடைய தலைவர் வெங்கடபதியும் நான் திரு நம்ம கணேஷ் பங்காரு போன்ற தலைவர்லாம் போய் கமிஷனர்கிட்ட ஒரு அரை பேசணும். தலைவர் எவ்வளோ முயற்சி எடுத்தார், நேற்றைய தினம் எங்கே இருந்தார், அதுக்கு முன்னால் அமைச்சர் வீட்டில் எங்கே இருந்தார், என்ன நடந்தது எல்லாம் சொன்னார் கமிஷனர். இருந்தாலும் கமிஷனர் கிட்ட சொன்னோம், எப்படி ஒரு லாரி ஓனருக்கும் 50,000 1 லட்சம் ஆர்டிஓ ஓவர்லோடு ஃபைனு பெண்டிங்லேயே வச்சுருக்கீங்கள, 4 வருஷம் கூட இருக்கு. ஒரு சிலர் எஃப்சி பண்ண போகும்போது தான் வருது, வேறு கேஸ் இருக்குது, போலீஸ் கேஸ் இருக்குது. அது மாதிரி இந்த ஃபீஸை கொஞ்சம் ஒத்தி வைங்கண்ணா, வாங்குற மாதிரி எதா பண்ணுங்க, இல்லை வாகன் ஒத்துக்காது, எல்லாம் ஒத்துக்க பண்ணுங்கன்னு இப்படி பல விதமான கோரிக்கைகளை கொடுத்தோம். அரசு என்னதான் பண்ண போகுது, எலெக்ஷன் டைமு என்ன பண்ண போகிறீங்க? மக்கள்லாம் லாரி உரிமையாளர்களை எதிர்பார்க்குறாங்க. சங்க தலைவர் போனால் யாருக்குப்பா ஓட்டு போகிறோம் இப்போ கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நாங்கள் எதை சொல்லுவது? அவங்கள போய் என்ன சொல்லுது? இது மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குது சொன்னோம். இல்லை 2 நாளில் நல்ல முடிவு வரும். தலைவர் நாளை தினம் வேலை நிறுத்த அறிவிக்கிற கூட்டம்னாரு. கண்டிப்பாக அந்த வேலை நிறுத்தம் டெல்டா பகுதியில் இருந்த அந்த முயற்சி தான் நம்மளுக்கு இவ்வளோ பெரிய வெற்றி கிடைச்சது. அதனால் இது ஒரு வெற்றி விழாவாக நான் கருதுகிறேன். ஏன்னா இதே நந்தில்னா உங்கள் ஃபேஸ் எல்லாம் எப்படி இருக்கும்? வாடிய முகமாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ பெரிய இஷ்யூ. என்னுடைய தாக்கமே என்னன்னா, சென்னை லோக்கலில் தான் அவ்வளோ வண்டி இருக்குது, பழைய வாகனங்கள். ஏன்னா நம்ம வியாபாரம் அப்படி, நம்ம தொழில் அப்படி பண்ணோம். ஆகவே இந்த விழாவை சிறப்பாக பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் நிறைய கோரிக்கைகள் ஒன்றுமே இல்லை. இந்த பிரிட்ஜ் மேலே டிராஃபிக் போலீஸ் நின்றுந்தான் எங்கே சூரப்பேட்டு. நான் போய் அவனை 4 கேள்வி கேட்டு போக சொன்னேன். அவன் சொல்கிறான், அண்ணா இந்த மாஸ்தாட போயிடுறான். என்னடா ஏலமடா விட்டாங்க உங்களுக்குன்னு கேட்டேன். இந்த மாஸ்தாட போயிடுறாராம். என்னடா எப்போ போலீஸ் காலையில் தான் மடைக்குவீங்க, சாயந்தரம் மத்தியான டைமுக்கு ஒருத்தருக்கு அலர்ட் பண்ணிட்டாங்க.
இங்கே இந்த பிரிட்ஜ் மேலே கேஸ் போடக்கூடாது. இது என்ன இடம்? இவ்வளோ டிராஃபிக் ஆகுது, இங்கே வந்து கேஸ் போடுறீங்க. இல்லை, இது இங்கே பாரு எவ்வளோ வண்டி. இது என்ன? இது பிரிட்ஜ் மேலே இந்த இடத்துல இல்லை இங்கே வந்து கேஸ் போடுறாங்களே, என்ன அது? நான் அன்னைக்கே சொன்னேன், ஏமா எதுக்கு வண்டி நிறுத்துனாங்க? எதுக்கு 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 வண்டி நிறுத்துறாங்க? எதுக்கு நிப்பாட்டுறாங்க? இது எந்த இடம்? எதுக்குப்பா நிப்பாட்டினாங்க உன்ன? ஓ பிரிட்ஜ் இவ்வளோ டிராஃபிக் ஆகுது, எதுக்கு நிப்பாட்டினாங்க? எதுக்கு நிற்கிறீங்க நீங்கள் எல்லாம் டிரைவரு? பிரிட்ஜ் மேலே நிற்பீங்க. இது என்ன இடம்? இது எதுக்குப்பா நிற்கிறீங்க? இல்லை, நான் இங்கே பில்லு போடு, இங்கே கேஸை போடக்கூடாது. நான் இங்கே இது கேஸ் போடுற இடமா பிரிட்ஜ்? இது மாதிரி நான் பப்ளிக்கு தெரியல இது எங்கே நிற்கிறீங்கன்னு. இது வந்து ஒரு பிரிட்ஜு பாருங்க. இது வந்து ஒரு பிரிட்ஜ். இந்த இடம் இது மேல ஒரு பிரிட்ஜ் மேல நின்று வந்து கேஸ் போடுறாங்க. எவ்வளவு வண்டி நிக்குது பாருங்க, லைனா டிராபிக். நான் இது தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன், இங்க இது கேஸ் போடுற இடம் கிடையாது. நீங்க ஒன்னே டோல்கேட் ஆண்ட போய் போடுங்க, இல்ல மாதவரம் ரவுண்ட் ஆனால போடுங்க. இந்த இடம் வண்டி நிறுத்துற இடமே கிடையாது. நான் சொல்லி உங்க ஆறு அன்னைக்கு கெஞ்சு ஆறு கால் நீங்க கமிஷன் ஆபீஸ்ல போய் உட்காரு. உங்களுக்கு கால் சரியில்லை, கமிஷனர் ஆபீஸ்ல உங்களுக்கு வேலை இருக்கு, வாங்க. நான் இவர் கார்த்திகேயன் கிட்ட பேசுறேன். தம்பி என்ன நீங்க எல்லாம் எந்த ஊர், ஏன் நிக்கிற? அந்த வண்டி யாருது? இங்க கேஸ் இது இடமா? பிரிட்ஜ் மேல இது மாதிரி இடத்துல எப்படி கேஸ் போடலாம்? அதாவது அவங்க இந்த இடத்துல போட்டு அங்க அடுத்த காமிச்சிட்டு போவாங்க. எதனா காசு இல்ல, கேஸ் எதுக்கு போடுறீங்க? இது என்ன தப்பு? ஏங்க இது வந்து மாதவரம் டு மதுரவாயில் பைபாஸ். இதுல என்ன தப்பு பண்ணா கேஸ் போடுறீங்க? என்ன தப்பு பண்ண? என்ன தப்பு பண்ணாங்க? லோடு வண்டி ஏன் கேஸ் போடுறீங்க? கேஸ போட நாங்க டாக்ஸ் கட்டுறோம், இது கட்டுறோம், டோல்கேட் கட்டுறோம், டீசல் கட்டுறோம். ஏற்கனவே நாங்கெல்லாம் தொழில நொந்து போயிருக்கோம். 7 கோடி ரூபாய் அபராதம் பாக்கி இருக்கு, அதையே தள்ளுபடி சொல்லி கேட்கிறோம். கேஸே போடக்கூடாது. ஏன் கேஸ் போட? என்ன தப்பு பண்ணப்பா? என்ன தப்புன்னு கேஸ் ஏன் போடுறீங்க? போட சொல்றாங்களா? என்னன்னு போட சொல்றாங்க? இது போடக்கூடாது. ஓவர்லோடா? ஓவர்லோட் நீங்க தடுக்கிறதா? இந்த இடத்துல பாரு எவ்வளவு டிராபிக். இது என்ன இடம்? ஆனால் அது வந்து அந்த நிகழ்ச்சி இன்னைக்கு 25 லட்சம் பார்வையாளர் பார்த்துட்டாங்க. ஆனால் அதுக்காக என்னென்ன பண்ணுறான்னு உங்களுக்கு தெரியாது. எப்போ காவல்துறையே தலைவர் எதிர்க்கிறாருன்னா அவருக்கு பின்னாடி ஒரு ஆப்புக்குதுன்னு அர்த்தம். என்னை விடவே மாட்டான். நான் ஒரு ஒயின் ஷாப் பக்கமாக போனேன், இன்னொருத்தர் கூட அவர் வாங்கினார், நான் நின்னேன். நான் போக மாட்டேன், உங்களுக்கெல்லாம் தெரியும். என்ன ஃபாலோ பண்ணுறான் ஒருத்தன். இவர் எங்கே போய் சாப்பிட்றாரு, உள்ளே இருந்து இன்னொருத்தர் சொல்கிறார், தலைவரை நீங்கள் வந்து போனீங்களா இந்த இடத்துக்கு? ஆமாம். உன்னை ஃபாலோ பண்ணுறாங்க, உன்னை இன்றைக்கி நைட் தூக்கிடுவாங்கன்றான். போலீஸுக்கு அவ்வளோ வெறுப்பு. ஈக்குடாஸ் தலைவர்கிட்ட தான் வந்தாங்க. ஈக்குடாஸ் எடிபிள் ஆயில் சங்கம் தலைவர் சொன்னார், இது என்ன பாரு யுவராஜ்னு. எடுத்த உடனே அது வந்த உடனே மாத்திரை போட்டு மறுநாளே போராட்டம் ஆரம்பித்தோம். நான் லாரி வாங்கிட்டு ஒரு ஃபைனான்ஸ் ஆஃபீஸ் போகிறேன். அந்த மேனேஜர் கேட்குறாரு, சார் உங்களது பார்த்தேன், உங்கள் வீடியோலாம் பார்த்தேன், லாரி எடுத்துருக்கேன், எப்படி உங்களுக்கு ஃபைனான்ஸ் கிடச்சிதா? ஃபுல் கேஷ் குத்துவான். அவன் என்ன கேட்குறான்னா, நீ இவ்வளோ ஃபைனான்ஸரை எதிர்க்கிறிய, உனக்கு எப்படா ஃபைனான்ஸ் குத்தாங்க கேட்குறான். அந்த மாதிரி தான் நம்ம போராட்டங்கள், நம்ம ஒரு நிகழ்ச்சி பண்ணும்போதும் நம்ம மேலே அந்த வெறுப்பில் இருக்கான். ஆனால் நல்ல வேலை டிரான்ஸ்போர்ட் கமிஷனர் ஒரு வாட்டி ஒருத்தர் மாறிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நம்ம கேட்குற கேள்வி அது மாதிரி. போன வாட்டி இருந்தாங்க விஜயலட்சுமி மேடம், VLDD வரப்போகுதுன்னு சொல்லி மேடம் கிட்ட போயிட்டு, மேடம் இது இன்னும் எங்களுக்கு எதுக்கு, இது வந்து நிர்பயா கேஸு, பேசஞ்சருக்கு தானே, ஏன் லாரி ஓனருக்கு போட்டிங்கன்னு கேட்டேன். அப்போ சொல்கிறாங்க, உங்கள் டிரைவர் திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்தால் அவர் பட்டன் அமுக்குவார்லன்னா, அவன் பிரேக் அமுக்கிறான், நான் போயிடுச்சுக்குவேன் மேடம், பிரேக் அமுக்கிட்டோம், பட்டன் எங்கே இருந்தாங்க அனுப்போம், ஹார்ட் அட்டாக் வந்து பட்டன் அமுக்குனா இவங்க வந்து காப்பாற்றிடுவான். நான் சொன்னேன் லாரிக்கு தேவையில்லைன்னு. அதே ஒரு 14,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வச்சு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க.
ஒருத்தராவது நீங்கள் யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச நண்பரோ யாராவது 14,000 ரூபாய் கொடுத்து அது வாங்கின பில்லு ஒன்று கொடுங்க, மறுநாள் அது நிறுத்தப்படும். ஸ்டிக்கர் கூட அப்படி தான் போயிட்டே இருக்கு. அதெல்லாம் 4 எஃப்ஐஆர் இது வரைக்கும் வாங்கி வச்சுருக்கேன். போன முறை அது மாதிரி நிறைய கோரிக்கைகள் இருக்குது. இருந்தாலும் எலெக்ஷன் டைமு தலைவர் நாங்களும் ஒரு தீர்மானம் போட்டு இப்போ தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் இந்த இதுவை கொடுக்கறதா இருக்கிறோம். தலைவரும் இந்த நேரத்தில் எப்படியோ தலைவர்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா தேர்தல் வாக்குறுதியில் வந்துட்டால் நம்ம கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும். ஆகவே இருக்கிற கோரிக்கைகளை நம்ம பண்ணுவோம். ஆகவே இந்த மேனிஃபெஸ்டோவில் நம்ம கட்சியில் இருக்கிற தலைவர்களுக்கு கொடுத்து மேனிஃபெஸ்டோவில் நம்ம இருக்கக்கூடிய கோரிக்கைகள் வந்துச்சுன்னா வருங்காலங்களில் நம்ம அதை எதிர்த்து தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற சொல்லி கேட்கலாம். அடுத்தது நான் கூட எங்களுடைய மணல் லாரியுடைய செயற்குழு பொதுக்குழு போட்டிருந்தேன். அதில் கூட மணலே 2 வருஷம் இல்லை. நம்ம மணல் லாரி தலைவராக என்ன பண்ண மணல் வாங்க முடியலன்னா அப்புறம் அந்த சங்க மணலே விட மாட்டா. எவனோ கொள்ளை அடிக்கிறான், நம்ம காசு கொடுத்தா வாங்கிட்டு வரோம். ஆனால் கொள்ளையர் பழி மொத்தம் நம்மளுக்கு தான் வருது. நேற்று கூட ஸ்ரீபெரும்புத்தூர் ஸ்டேஷன் போனேன். எஸ்ஐ கிட்ட இது மாதிரி இந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அதுக்கு தான் வந்தேன். நீங்கள் நான் மணல் மணல் நல்லா அவன் சொல்ல வர்றது அதான். ஏன்னா யாருக்கோ கொடுத்து யாரோ கொள்ளடிச்சு யாரோ ஈடியில் மாட்டான், நம்ம போய் பணம் கொடுத்து வாங்கி நம்ம எம்சாண்டும் அதே மாதிரி தான். ஆகவே நம்ம கோரிக்கைகள் நிறைவேறக்கூடிய இதில் வருது. அதுவே நான் இப்போ கரும்பு பிரச்சனை கூப்பிடுறாங்க, முடிச்சலாமா? கரும்பு பிரச்சனை கூப்பிடுறாங்க, போகிறோம். ஏன்னா அங்கே ப்ராப்ளம் இருக்குது, வராங்க அந்த சங்கம். இதில் கூப்பிடுறாங்க, சிவில் சப்ளைஸ் போகிறோம். இன்னும் ஒரு மணல் லாரி எல்லாத்துக்கும் போகிறாருன்னு கேட்குறாங்க. அதனால் மணலை நீக்கிடலாமான்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம். தலைவர் கூட தொடர்பு கொண்டு செய்வேன். அது நீக்கினா வேறு மாதிரி வருது. இப்போ தமிழ்நாடு வச்சோம்னா 9வது மாடிக்கு வான்றான் செக்ரட்டரியேட்டில், அங்கே ஒரு லெட்டர் கொடுன்றான். முன்ன ஈஸியாக பாரிஸில் போய் பண்ணிவிடுவோம். ஆகவே இருக்குது. இருந்தாலும் பதவிகள் கிடைப்பது கஷ்டம். இங்கே எல்லாரும் பதவி ஏற்று பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. போன எலெக்ஷன் அப்போது தன்ராஜ் அவர்கள் உங்களுக்கு செயற்குழு உறுப்பினர் தரேன்னு சொன்னார். அப்புறம் நீ தான் எதிர்த்து வேலை செஞ்ச, உனக்கு எதுக்கு கொடுக்கணும், நாங்கள் விட்டுட்டேன். இந்த வாட்டி எலெக்ஷன் நடக்கலை, எனக்கு கொடுங்க, என்ன கொடுக்குறேன்னாரு. கொடுத்தாரு. எனக்கு என்னென்ன வரல, என்னை நம்பு வரோம் என்னாரு. எதுக்காகனா ஒரு பொறுப்பு இருந்தால் இன்னும் நிறைய நம்ம வேலை செய்யலான்றதுக்காக தலைவருக்கு ஒரு கடிதம் கூட அமைச்சிருக்கேன். மிக விரைவில் இந்த மாதிரி பொறுப்பை எடுத்து உங்கள் முன்னாடி நின்று உங்களுக்காக சேவை செய்வ தொடர்ந்து காத்து கொண்டிருக்கேன். இந்த சங்கம் தொடர்ந்து மக்களுக்காக போராடும். இந்த சங்கம் எடுக்கக்கூடிய எந்த போராட்டம் இருந்தாலும் நான் அதில் இருப்பேன், வெற்றி பெற செய்வேன் என்பதை கூறிக்கொண்டு என்ன அனைவரையும் வாழ்த்தி வணங்குகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. அதாவது நம்ம சென்னையில் இருக்கிற சங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம செயல்பாடு ஏதோ ஒரு பிரச்சனைன்னா நம்மளுக்கு முதல்ல வர்றது சுகுமார் சார் வந்துட்டு இருந்தார். அதுக்கடுத்து இப்போ 3 பேர் இருக்காங்க. அதில் முக்கியமானவர் தமிழ்நாடு வேன்மேன் சங்கத்துடைய தலைவர். எந்த நேரத்தில் ஃபோன் பண்ணாலும் சரி, அந்த அதாவது பிஸியாக இருந்தால் கூட சரி, உடனே ரிட்டர்ன் பண்ணி என்ன கண்ணா அப்படின்னு ஃபோன் உடனே பேசக்கூடியவர். நைட்டு 10 மணி 11 அவரே காலை பார்த்து பேசுவார். அவர்களை மேடைக்கு சிறப்பு அழைக்கின்றேன். தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் என்று டிரான்ஸ்போர்ட் ரத்னா நம்மளுடைய மாநில தலைவராக, அகில இந்திய மோட்டார் டிரான்ஸ்போர்ட் காங்கிரசினுடைய தலைவராகவும் பணியாற்றி நமக்கெல்லாம் பல்வேறு வழியிலே ஆலோசனை வழங்கி தமிழ்நாடு வேன் உரிமையாளர் சங்கம் உருவாவதற்கு காரணமாகவும் அதற்கு கௌரவ தலைவராக இருந்த அண்ணன் செங்கோடன் அவர்களை வணங்கி, சங்கம் என்றால் எப்படியெல்லாம் இருக்க வேண்டும் என்று சென்னையில் இருந்த அனைத்து சங்கங்களை ஒருங்கிணைத்து வழிநடத்தி நம்மை விட்டு மறந்தாலும் மறக்க முடியாத ஒரு தலைவராக, தமிழ்நாடு உணவு எண்ணெய் டேங்கர் லாரி உரிமையாளர் சங்கத்தின் தலைவராகவும் இருந்த எங்களுடைய கௌரவ தலைவராகவும் எனக்கு ஆலோசகராகவும் இருந்த அண்ணன் சுகுமார் அவர்களை இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து வணங்கி, ஒரு 61 ஆண்டுகள் பழமையான ஒரு சங்கத்தினுடைய கௌரவ தலைவராக மிக நீண்ட காலமாக நமக்கெல்லாம் நல்ல பல அறிவுரைகளை வழங்கி இன்றளவும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற அண்ணன் OSD அவர்களை வணங்கி,
நம்முடைய மாநில லாரி உரிமையாளர் சம்மேளனத்தின் தலைவரும் இரண்டாவது முறையாக அந்த சங்கத்துடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிற அண்ணன் தன்ராஜ் அவர்களை வழங்கி இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய அன்பு சகோதரர் யுவராஜ், ஜெயக்குமார், நம்முடைய ஆரணி குலசேகரம் முதற்கொண்டு அனைவரையும் இங்கே வந்திருக்கக்கூடிய கோயம்புத்தூருடைய தலைவர் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் தமிழ்நாடு வேளாண்மை சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் ரவி செந்தில் அவர்களுக்கும் இங்கே வருகை புரிந்திருக்க அனைத்து சங்க உறுப்பினர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த மதிய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். சங்கம் எப்படி நடக்கணுன்றதுக்கு ஒரு காலத்தில் எந்த பயிற்சியும் இல்லை, ஆனால் அன்னைக்கு நமக்கு ஒற்றுமை இருந்தது. ஒற்றுமையினால தான் அனைத்துமே நம்ம வெற்றி பெற்றோம். இன்னைக்கு எல்லாம் பிரிஞ்சிருக்கிறதுக்கு காரணம் செல்போன் வந்துச்சு, எல்லாம் வீட்டில் வண்டி. நீங்க நினைக்கிறீங்க இந்த சென்னை லோக்கல் லாரி சங்கம் வந்து லோன் ஸ்கொயர்ல இருக்கும்போது நாங்கெல்லாம் வண்டி ஓட்டும் காலத்தில் அந்த பார்க்கை சுற்றி வண்டி நிற்கும். அப்போ சுப்பிரமணியில இருந்து எங்க அருணானந்தத்துல இருந்து எல்லாரும் அப்போ தலைவராக இருக்கும்போது நாங்கெல்லாம் நெருங்கி பழகிற ஒரு வாய்ப்பு இருந்து ஒரு இடத்துல கூடணும், அனைவரும் ஒரு இடத்துல இருந்தோம். சங்கம்னா அந்த இடத்துல வந்து 10-50 வண்டி இருக்கும், ஒரு 100 பேர் டிரைவர் கண்டக்டர் எல்லாம் இருந்தாங்க. இன்னைக்கு அப்படி இல்லை. தமிழ்நாடு வேன் சங்கம் கூட அங்கங்க வேன் ஸ்டாண்டுக்கு இருந்தது, 50 வண்டி 40 வண்டி இருக்கும். ஒருங்கிணைந்து பணியாற்றுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்னைக்கு செல்போன் வந்த உடனே அவங்கவுங்க வீட்டாண்ட வண்டி நிறுத்திக்கிட்டு ரெகுலரா லோடு எடுக்கிறாங்களே ஒழிய நமக்கு வர ஒரு பிரச்சனை வந்து அவர் பார்த்துக்குவார் இவர் பார்த்துக்குவார்னு போறதுனால தான் தலைவர்களால் எதுவும் செய்ய முடியல. முதல்ல நமக்குள்ள ஒரு ஒற்றுமை இருந்தால் மட்டும்தான் நம்ம தொழில் பாதுகாக்கப்படும் என்பதை இந்த நேரத்தில் அனைவரும் மனசுல வச்சுக்கோங்க. நம்ம எது எடுத்தாலும் சரி, தலைமை செய்யணும். எப்படி செய்வாரு? தன்ராஜ் அண்ணா உழைக்க தயார், நாங்க உழைக்க தயார். யுவராஜ் சொன்ன மாதிரி ஜெயக்குமார் மோகன் நாங்க எல்லாரும் வர தயாரா இருக்கிறோம். ஆனால் எந்த ஒரு பிரச்சனையை நம்ம முன்னெடுத்தாலும் ஒன்றுபட்டு நின்றால் மட்டும்தான். அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா ஜானகிராமன் இருப்பாப்ல எலுமிலாடி டேங்கர்ல தலைவர் சுகுமார் சொல்லுவார், இன்னைக்கு டேங்கர் லாரி ஒன்றும் ஓடாதுன்னு சொல்லிட்டா போதும், ஒரு வண்டி ஆர்பாடுல இருந்து வராது, 4 வண்டி கண்ணாடி. அது யுவராஜும் அப்பெல்லாம் சின்ன வயசு வேற. அவங்க ஒரு ஜீப்ல ஏறுவாங்க போவாங்க, அந்த பைபாஸ் ரோட்ல 2 வண்டி கண்ணாடி வச்சுக்குவாங்க, அவ்வளவுதான். எல்லா வண்டியும் நின்று போயிடும். தமிழ்நாடு பூரா வண்டி நிற்கும். நம்ம அடிச்சது ஒரு வண்டி கண்ணாடியா இருக்கும். ஆனா ஊரு பூரா என்ன பேசுவாங்க தெரியுமா? அங்க 4 வண்டி கொளுத்திட்டாங்களாம், அங்க 2 வண்டி டயர் கட் பண்ணிட்டாங்களோன்னு அர்த்தம். அதே மாதிரி நம்ம அண்ணன் அதாவது வந்து செங்கோர் அண்ணனுடைய அவருடைய ஆளுமை தன்மை 2003 சாலை வரி உயர்த்திட்டாங்க. எல்லாம் ஆர்ப்பாட்டம். அண்ணன் பேச்சுவார்த்தை தான். நான் அண்ணன் சுகுமார் எல்லாரும் போவோம், ரெகுலரா போவோம். யுவராஜுக்கெல்லாம் தெரியும், டெய்லி போய் உட்காருவோம். அன்னைக்கு இருந்த மந்திரி இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதாவுடைய தலைவராக இருக்கக்கூடிய நயனார் நாயகன் அன்னைக்கு டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர். பேச்சுவார்த்தை மூலியமே சாலை வரியை நிறுத்தி காட்டியவர் நம்முடைய செங்கோரன் அவர்கள். அப்படிதான் பேசுவார். நிறைய 2 மாசம் நடத்தணும். அது மட்டும் இல்ல, ஒரு கட்டத்தில் வந்து நம்ம முதல்ல 97-96 வந்து அந்த பிரச்சனை வரும்போது துப்பாக்கி சூடு வரைக்கும் வந்தது. அப்ப கூட தைரியமா வண்டி வாகனங்களை நிறுத்தக்கூடிய ஒரு சக்தி மிக்க தலைவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு இருக்கிற தலைவர்கள் அவருடைய பாலவர்கள் வந்தவங்களும் அவங்களும் அதுக்கு தயாரா இருக்காங்க. அதுக்கு வந்து ஒத்துழைப்பு வந்து உங்க சைட்ல இருந்து கிடைக்கணும். அப்பதான் வந்து நம்ம தொழிலுக்கான எந்த ஒரு பிரச்சனையை முன்னெடுத்தாலும், ஐயோ அவங்க லாரி பெடரேஷன் அறிவிச்சிட்டாங்க, இனிமேல் லாரி ஓடாதுன்ற எண்ணம், வேன் ஓடாதுன்ற எண்ணம் வந்துட்டாலே அரசு நம்ம கேட்கறதான் செய்யும். அதுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் வண்டி ஓட்டுவான், நம்ம பாட்டுக்கு பார்த்துக்கிட்டு இருப்பான்னு சொன்னா எந்த தலைவரால் தான் செய்ய முடியும். அதனால இந்த தருணத்தில் நாம் எல்லாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், அனைவரும் எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் பொது பிரச்சனைக்கு, தனிப்பட்ட என் பிரச்சனைக்கு அண்ணன் பிரச்சனைக்கே தேவையில்லை, பொதுவான பிரச்சனை தொழில் பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு அறிவிப்புகளை வந்து தலைமை அறிவித்தால் அதற்கு முழுமையாக கட்டுப்பட்டு ஒன்றுபட்டு நின்றால் மட்டுமே நமக்கு வெற்றி என்பதை இந்த நேரத்தில் அனைவரும் பதிவெடுத்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கிட்டு, நல்ல ஒரு நிகழ்ச்சியாக இங்கே பதவியேற்பு விழா, இந்த விழா என்பது மிக சிறப்பான முறையில் இன்றைக்கு அமைந்திருக்கிறது. காரணம், இந்த சங்கம் வந்து ஒரு பழமையான சங்கம். உழைச்சவங்க எல்லாரும் உழைச்சாங்க. கண்ணெல்லாம் ரொம்ப நாளா நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எல்லாத்துக்கும் உங்க கூட வந்து நிற்பாரு. சங்கம் வந்து நம்ம முதல்ல சொன்னது மாதிரி அண்ணன் சொல்லுவார், ஒவ்வொரு கூட்டத்திலையும் அண்ணன் செங்கோடன் சொல்றது, தங்கம் சாதிக்காததை சங்கம் சாதிக்கும் என்பதை சொல்லிட்டு தான் பேசுவாரு. அது போல நாம் அனைவரும் ஒன்றுபட்டு உழைப்போம். நிச்சயமாக நமக்கு நல்ல எதிர்காலம் அமையும். கண்டிப்பாக வருகிற யாரா இருந்தாலும் சரி, எந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி, நம்ம தொழில் அதாவது வியாபாரிகளுக்கு அடுத்தது அதிகமாக பொதுமக்களை சந்திக்கிறது நம்ம போக்குவரத்து தொழில் தான். அதுக்கு உறுதியாக தான் இருப்பாங்க. நான் கூட வந்து சில கோரிக்கைகளை நான் சார்ந்திருக்கிற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அண்ணா தொழிற்சங்க மாநில செயலாளர் என்ற முறையில் எங்களுடைய கழக பொதுச் செயலாளர் ஒரு கொடுத்துருக்கேன். என்ன கொடுத்துருக்கிறேன்னு சொன்னா,
இந்த ஆன்லைன் ஃபைனை முதல்ல நிறுத்தணும்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில கேட்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கிறோம். அது மட்டும் இல்ல, இந்த பழைய முறையில் நமக்கு வந்து வழக்கு பதிவு பண்ணுவாங்க. நம்ம ஃபைன் அமௌண்ட் வந்து ஒரு 15 நாள் ஒரு மாசம் பொறுத்தலாம் கட்டி இருக்கணும். இன்னைக்கு ஆன்லைன் பதிவு வந்து எப்படி இருக்குதுன்னாக்கா, டிரைவரை வண்டி நிறுத்துறாங்க, 100-200 வாங்கின்னு போயாடுறாங்க, பின்னாடி போட்டோ எடுத்து அந்த வண்டி விழுப்புரம் தாண்டும் போது அதுக்கு 1000 ரூபாய் 1500 ஃபைன் போகுது. அவன் ஃபைனையும் கட்டி லஞ்சத்தையும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. இதை தடுத்து நிறுத்தணும்னு சொல்லி இந்த தேர்தல் அறிக்கையில பல்வேறு கோரிக்கைகள் கொடுத்துருக்கிறோம். அதுல முழுமையான கோரிக்கை இந்த ஆன்லைன் ஃபைனை முழுமையா ரத்து செய்யணும்ன்றத கோரிக்கையா வச்சிருக்க. நிச்சயமா ஏதாவது காரணத்துல நடக்கும். நம்முடைய தொழில் எங்க இருந்தாலும் சரி, இந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு நாம் உறுதுணையாக இருப்போம் என்பதை உறுதியாக தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.